கோகுல்ராஜ் அப்படின்ட்டு ஒரு தாழ்த்தப்பட்டத்தை சேர்ந்த ஒரு பொறியியல் பட்டதாரி மாணவர். அவரை வந்து திருச்செங்கோடு மலையிலிருந்து கடத்திக்கிட்டு போயிட்டு அவரை புருட்டலாக மர்டர் பண்ணாங்க. கோகுல்ராஜ் கேஸ் ஹேண்டில் பண்ணது நான் தான். விஷ்ணு பிரியா அப்படின்னு ஒரு டிஎஸ்பி அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பாவம் அவங்க டியூ டு சம் அதர் ரீசன்ஸ் ஹி கமிட்டட் சூசைட். அவங்க சூசைட் பண்ணிட்டதுனால அந்த சூசைட் பண்ண அந்த கேஸும் அவங்க ஒரிஜினலாக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்த இந்த கோகுல்ராஜ் மர்டர் கேஸ் ரெண்டுமே சிபிசிஐடி பண்ணுது. அதில் ஒரு சேலஞ்சிங் அக்யூஸ்டு இப்போ நிறைய சேலஞ்ச் பண்ணிட்டு இருந்தாப்புல. நிறைய ஊடகங்கள் வழியாக நேர்காணல் வந்துட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் சேலஞ்ச் பண்ணிட்டு பிடிக்க முடியுமா பாருங்க அப்படின்லாம் சொல்லி சேலஞ்ச் பண்ணிட்டு இருந்தாரு. நிறைய தூக்கம் இல்லாமல் நிறைய சுத்தம் அதில். ஈவன் இந்த ஜஸ்டிஸ் ரெண்டு பேரும் டைம் எடுத்துக்கிட்டு சம்பவம் நடந்த இடங்களுக்கு நேரடியாக வந்து ஆய்வு செஞ்சாங்க. திருச்செங்கோடு ஒரு மலையாகட்டும், அந்த பாடி கலந்த ரயில்வே ட்ராக் ஆகட்டும், எல்லாமே வந்தாங்க. அது ஒரு சேலஞ்சிங் ஜாப். அதில் ஒரு சிறப்பாக புலனாய்வு செய்ததற்காக இந்த தங்க பதக்கத்தை எனக்கு கொடுத்துருந்தேன். அதுதான் இந்த பதக்கம். நீங்கள் களத்தில் சந்திச்ச சேலஞ்சஸ் என்ன சார்? நீங்கள் இத்தனை வருஷத்து சர்வீஸில் அதில் நிறைய கேசஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ் நான் சிபிசிஐடியில் இருந்தப்போ ஒரு கோகுல்ராஜ் அப்படின்ட்டு ஒரு தாழ்த்தப்பட்டத்தை சேர்ந்த ஒரு பட்டதாரி பொறியியல் பட்டதாரி மாணவர், சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்தவர். அவரை வந்து திருச்செங்கோடு மலை நாமக்கல் இருக்குது, அந்த திருச்செங்கோடு மலையிலிருந்து கடத்திக்கிட்டு போயிட்டு அவரை புருட்டலாக மர்டர் பண்ணாங்க. கோகுல்ராஜ் கேஸ் ஹேண்டில் பண்ணது நான் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து விஷ்ணு பிரியா அப்படின்னு ஒரு டிஎஸ்பி அதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. டிஎஸ்பி திருச்செங்கோடு, தென் திருச்செங்கோடு டவுன் டிஎஸ்பி அவங்க தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பாவம் அவங்க டியூ டு சம் அதர் ரீசன்ஸ் ஹி கமிட்டட் சூசைட். அவங்க சூசைட் பண்ணிட்டதுனால அந்த சூசைட் பண்ண அந்த கேஸும் அவங்க ஒரிஜினலாக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்த இந்த கோகுல்ராஜ் மர்டர் கேஸ் ரெண்டுமே சிபிசிஐடிக்கு வந்தது. அதில் இந்த கோகுல்ராஜ் மர்டர் கேஸை புலனாய்வு செய்யக்கூடிய வாய்ப்பு அரசு எனக்கு கொடுத்தது. அதில் ஒரு சேலஞ்சிங் அக்யூஸ்டு எல்லாத்தையுமே சேலஞ்ச் பண்ணிவிட்டு, இப்போ வாட்ஸ்அப்பில் இப்போ நிறையா இருக்குது. அப்போது வந்து அது இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு இருந்த புதுசு. இப்போ நிறையா சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாப்புல. நிறைய ஊடகங்கள் வழியாக நேர்காணல் வந்துட்டுருக்கோம். எல்லாத்துக்கும் சேலஞ்ச் பண்ணிவிட்டு பிடிக்க முடியுமா பாருங்கள் அப்படின்லாம் சொல்லி சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த கேஸ்க்கு நான் ஐவானதுக்கப்புறம் வெரி இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ். இப்போது நிறைய தூக்கம் இல்லாமல் நிறையா சுற்றுறோம். அதில் அடைஞ்சு அத்தனை ஆதாரங்களையும் சேகரித்தோம். நிறையா எங்கள் டீம் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க, அதிகாரிகளும் சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நம்ம கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணோம். விசாரணைக்கு அப்புறம் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ட்ரையல் கோர்ட்டில் கவர்மெண்ட் வந்து ஒரு சிறப்பு வழக்கறிஞர் திரு பாப்பா மோகன் அப்படிங்கிறவரை அதுக்கு நியமித்தாங்க. அந்த கோர்ட்டில் மதுரையில் சிறப்பு நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணை நடைபெற்றது. விசாரணை முடிவில் வந்து முக்கியமான எதிரி A1க்கு வந்து ட்ரிபிள் லைஃபு, மற்ற 2 பேருக்கு வந்து டபுள் லைஃபு, இன்னும் மற்றவங்களுக்குலாம் 5 இயர்ஸ் அந்த மாதிரி கன்விஷன் மொத்தம் 10 பேர் கொடுத்தாங்க. திரும்ப அது அப்பீலு ஹைகோர்ட்டில் வந்தது. அப்போ நீதியரசர்கள் திருவாளர்கள் MS ரமேஷ் அண்ட் திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவங்க 2 பேரும் தான் அதில் விசாரித்தாங்க. பொதுவாக ஒரு அப்பீல்னாக்கா ஒரு 1 or 2 hours தான் நடக்கும். 1 or 2 hours தான் நடக்கும். பட் இது ஏறத்தாழ 1 மாதத்துக்கு மேலாகவே நடந்தது. இந்த அப்பீல் மட்டுமே ஒரு ட்ரையலை விடவும் அதிகமான நாட்களில் இது நடந்தது. ஈவன் இந்த ஜஸ்டிஸ் 2 பேரும் டைம் எடுத்துக்கிட்டு சம்பவம் நடந்த இடங்களுக்கு நேரடியாக வந்து ஆய்வு செஞ்சாங்க. திருச்செங்கோடு மலையாகட்டும், அந்த பாடி கலந்த ரயில்வே ட்ராக் ஆகட்டும், எல்லாமே வந்தாங்க. அப்போ ஃபுல்லாக நானும் இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சது. அப்போது அடிஷனல் பிபி ஒருத்தர் திருவடிக்குமார் அவர் தான் அப்பீல் ஆனார். அதிலும் சேலஞ்சிங்காக போச்சு. நிறைய டேர்னிங் பாயிண்ட்ஸ் அங்கே வந்தது. எல்லாத்தையுமே நாங்கள் அரசு தரப்பு வாதங்கள்லாம் நாங்கள் கிளியராக எடுத்து வச்சோம். அதில் அவங்க கன்ஃபார்ம் பண்ணது மட்டுமே கிடையாது. அங்கே ஒருத்தருக்கு மட்டும் ட்ரிபிள் லைஃப் இருந்தது. 7 பேருக்கு ட்ரிபிள் லைஃபாக ஹைகோர்ட் கொடுத்தாங்க. அது ஒரு சேலஞ்சிங் ஜாப். அதில் ஒரு சிறப்பாக புலனாய்வு செய்ததற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான் இந்த தங்க பதக்கத்தை எனக்கு கொடுத்தாங்க. இந்த பதக்கம் தான் இது. திஸ் இஸ் ஃபார் பிகாஸ் இது வந்து தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க வைத்த ஒரு கேஸ், ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேஸ். ஏன்னா இது வந்து காசு சம்மந்தப்பட்ட ஒரு கேஸுங்கிறதுனால ரொம்ப சென்சிட்டிவாக அதை ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயமும் இருந்தது. வெல்டன் சார், ஆக்சுவலாக நான் அதை எதிர்பார்க்கல உங்களை இந்த டைமில் அதை பற்றி கேட்போம் அப்படின்னு.